திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சனாதர்மம் பற்றி பேசும் அரசு திருவள்ளூர் செங்குன்றம் பட்டியலின மக்களின் உரிமைக்காக பேசாதது ஏன் எனவும், ஆட்சிக்கு பிரச்சினை என்றால் சனாதர்மத்தை பற்றி பேசும் அரசு தலித் மக்களுக்கு பிரச்சினை என்றால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என அறம் திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செங்குன்றம் கிராமத்தில் தெலுங்கு பேசும் 80 பட்டியலின குடும்பத்தினர் அரசு நிலத்தில் பல ஆண்டுகளாக வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர். அதே பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த சாலை அதன் உள்ளடக்கிய வீடுகள் அவர் நிலத்திற்கு உள்ளடக்கி இருப்பதால் அந்த நிலத்தை அரசு அளவீடு செய்து அளிக்குமாறு நீதிமன்றம் ஆணை பெற்று வந்துள்ளது. நீதிமன்ற ஆணை பிறகு வருவாய்த்துறையினரும் அப்பகுதியைச் சென்று அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த சாலை, குடியிருந்த வீடுகள் வரை அளவீடு செய்துள்ளனர். அத்தகைய சாலை மற்றும் பட்டியலின மக்கள் வசிக்கும் குடியிருப்புகளை ஆக்கிரமிப்புகள் என கூறி இடித்து அகற்ற நேரிடும் என்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் திரைப்பட இயக்குனரும் விசிக கட்சி நிர்வாகியுமான கோபி நயினாருடன் வந்து திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு அளித்தனர். அப்போது அரசு அதிகாரிகள் மக்களின் பக்கம் இல்லாமல் தனிநபர் பக்கம் இருப்பதாக கூறி மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனுவை பெற்ற அதிகாரியிடம் திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் வாக்குவாதம் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோபி நயினார், மக்கள் ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த சாலை, அவர்கள் வசிக்கும் குடியிருப்புகள் நிலம் அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு அகற்ற நேரிட்டால் மக்கள் செல்வதற்கு வழியில்லாமல் தவிக்கும் நிலை ஏற்படக்கூடும் எனவும், தனிநபரை பெற்றிருக்கும் நிலமே அரசு நிலம்தான் என்பதற்கான முறையான ஆவணங்களை தயார் செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வருவாய்த்துறை தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசு நிலத்திற்கு அரசே தனிநபருக்கு ஆதரவாக நிலத்திற்கான பட்டா வழங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனால் அரசு அவருக்கு வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் எனவும், பட்டியலின மக்களை மிரட்டும் தனிநபர் மீது SC/ST வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி அவர்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை வேண்டும் எனவும் அவர் கூறினார். பட்டியலின மக்களுக்கு எதிராக ஒரு அரசு அதிகாரிகள் இயங்கினால் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் செயல்பட்டுள்ளதா என்பது நீதிமன்றம் நிரூபித்தால் இது சமூக நீதிக்கான அரசு எனவும், இல்லை என்றால் சாதி இந்துக்களுக்கான அரசு எனவும் அவர் விமர்சனம் செய்தார். திமுக அரசு என்ன கொள்கை பேசுதோ அதுதான் நிர்வாகத்திலும் காட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசு சனாதர்மம் பார்ப்பனையும் பாஜகவை எதிர்ப்பது சரி என்றால் பிஜேபி நோக்கம் சனாதர்மம் தவிர இந்த நாட்டை யாரும் ஆளக்கூடாது என நோக்கம் இருக்கும்போது சனாதர்மம் எதிராக ஒரு அமைப்பு உருவாகுமானால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் தானே என கேள்வி எழுப்பினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அமைப்பு இங்கு உருவாக வேண்டும் அல்லவா என வினா எழுப்பினார். ஆனால் அந்த அமைப்பு அரசு ஆள பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம், அடிப்படை உரிமைகள் பற்றி கவலைப்பட மாட்டோம், எங்களுக்கு நீதிமன்றம் தான் சொல்வதுதான் முக்கியம் என கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். நீதிமன்றம் அளிக்கும் உத்தரவை ஏற்றுக்கொள்ளும் அரசு திருப்பரங்குன்றம் விவகாரம் தீர்ப்பு சரிதானா என கேள்வி எழுப்பினார். ஆட்சிக்கு பிரச்சனை என்றால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சனாதர்மம் பற்றி பேசும் அரசு பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை என்றால் சனாதர்மத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்றால் யார் இங்கு சனாதர்மவாதி என கேள்வி எழுப்பினார். திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராடுவோம் என கூறும் அரசு சத்தியவாணி முத்து காலத்தில் இருந்து பட்டியலின மக்கள் உரிமைக்காக போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை தன்னளவில்தான் பட்டியலின மக்கள் முன்னேறி உள்ளோம் ஒழிய ஒரு சமூக அமைப்பு முன்னேறி வைத்தது என்பதை கூற சொல்லுங்கள் என கேள்வி எழுப்பினார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பட்டியலின மக்கள் மீது அக்கறை உள்ளது, ஆனால் திராவிட கட்சிகளுக்கு அந்த பங்கு கிடையாது என்றார். திராவிட இயக்கத்தால் பட்டியலின மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என சொன்னால் திராவிட கட்சியின் திட்டங்கள் இருக்கலாம், அதற்கு ஒரு ஊழல் இருக்கலாம், தேர்தல் அஜெண்டாவாக இருக்கலாம். ஒருபோதும் சமூக நீதி அடிப்படையில் உருவாகியுள்ள திட்டங்களால் பட்டியலின மக்கள் முன்னேறவில்லை எனவும், காலங்காலமாக பட்டியலின மக்களின் வாக்குகளை மற்றும் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் திராவிட கட்சிகள் மற்றும் அனைத்து கட்சிகளும் பயன்படுத்துவதாகவும் அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்தை சேர்ந்த செங்குன்றம் கிராமத்தில் ஒரு 80 தெலுங்கு பேசுகின்ற தலித் குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு HOC லேண்டில் குடியிருக்கிறாங்க. இந்த HOC லேண்டுன்றது யாரும் உரிமை கோர முடியாத நிலங்கள். ஒன்று தலித்துகள் பயன்படுத்தலாம், இல்லைனாக்கா அரசு தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த இடத்துல ஒரு தனியார் கொஞ்சம் நிலங்களை வாங்குறாரு. அதில் பெருவாரியான நிலங்கள் HOC லேண்டு. நாங்கள் என்ன கொஸ்டின்ஸ் பண்ணுறோன்னா, ஒரு HOC லேண்டை இவ்வளோ உள்ள பரப்பளவு கொண்ட லேண்டை ஒரு தனியாருக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு ரெவன்யூ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணுறோம். இவங்க பண்ண தவறு என்னன்னாக்கா, இந்த லேண்டை அவருக்கு கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நிலத்தினுடைய சர்வே நம்பர் கொண்டு போயிட்டு
பட்டா கொண்டு போயிட்டு ஒரு வழக்கு போடுறாரு. என்னன்னா, இந்த சர்வே நம்பரில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றி கொடுங்கன்னு. அதில் அரசு ரோடும் அந்த செங்குன்றம் கிராமத்துக்கு போகிற ரோடும் அதில் அடக்கம்னு வச்சுங்களேன். இப்போ உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நீதிமன்றம் அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குது. நீங்கள் அதை அகற்ற சொல்லி ரெவென்யூக்கும் கொடுத்து அதை எடுத்துகிட்டு வாங்க. ரெவென்யூ வந்து அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. வந்து அந்த வீடுகள் இடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. சாலை அகற்றத்துக்கு வராங்க. நாங்கள் என்ன கேள்வி கேட்டோம்னா, 3 கேள்வி கேட்குறோம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, இவர் இந்த லேண்டை யார்கிட்ட வாங்கினார்? தனியார்கிட்ட வாங்கினாரா? இல்லை அரசுகிட்ட வாங்கினாரா? தனியார்கிட்ட வாங்கினாருன்னா எந்த தனியார்கிட்ட வாங்கினார்? எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினார்? அரசு நிலத்தை பணம் கொடுத்து வாங்கினவர் யார்? அவர் மீதியா நீங்கள் நடவடிக்கை இல்லை. ஒரு ஹெச்ஓசி லேண்டை நீங்கள் எப்படி எடுக்கலாம்? 2வது கேள்வி என்னன்னாக்கா, இந்த சாலை அரசுக்கு சொந்தமான ஒரு சாலை, இந்த கிராமத்துக்கான சாலை, தலித் மக்களுக்கு கிராமத்திற்கான ஒரு சாலை, இதை எனக்கு சொந்தம்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு இது வருதுனாக்கா, எண்ணம் வருதுனாக்கா, அப்போ ரெவென்யூ நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு அவங்க போகும்போது இவர் வந்து கிளியர் பண்ணி கொடுங்கன்னு நீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொடுத்துச்சுனாக்கா, உங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் இருக்கும். நீங்களும் அதில் ஒரு நம்பராக ஒரு பார்ட்டியாக இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் தானே வந்து ஹெச்ஓசி லேண்டு இவர் வந்து உரிமை கோரவே முடியாது. ஆனால் இவர் உரிமை கோரதாக ஒரு பட்டா கொடுத்தாருன்னா, அந்த பட்டா தவறானதுன்னு நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர், இன்றைக்கி இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே 3 பட்டா கொடுக்குறாங்க அவருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ளே ஒரு பெரிய பிழை நடந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஹெச்ஓசி லேண்டு அந்த தனியாருக்கு கொடுத்த அந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்கிறோம். முதல்ல கேன்சல் பண்ணு. அவர் மேலே எஸ்சி அட்ராசிட்டி பண்ணு வழக்கு போட்டு. ஏன்னாக்கா, ஏற்கனவே குடியிருக்கிற தலித் குடும்பங்கள் வெளியேறலைன்னா உங்களை வந்து நாங்கள் வந்து கடுமையாக தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கொள்கிறார். ஒரு பயங்கரமாக மிரட்டுறார். இதெல்லாம் வந்து அந்த மக்கள் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா சாதாரண மக்கள். அப்போ அந்த மக்களை மிரட்டுறதுனால அது சம்மந்தமாக நாங்கள் வந்து எஸ்பி பார்த்து ஒரு கடிதமும் மனுவும் கொடுக்குறோம். எஸ்சி ஸ்டார்ட்டு கொண்டாடணும். 2வது, இந்த அரசு இந்த தனியாருக்கு உதவி செஞ்ச இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குதுல்ல, இவங்க மேலே எல்லார் மேலேயும் எல்லா அதிகாரிகளின் மீதும் துறை சார்ந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். தலித்துகளுக்கு எதிராக இவங்க நடந்து கொண்டதனால் அவர்கள் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தலித்துகளுக்கு எதிராக ஒரு அரசு இயங்குமானால், தனியார் ஜாதி அமைப்புகள் மட்டுமல்ல, ஒரு அரசு அதிகாரிகள் இயங்குவானால் அவர்கள் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்படும் என்பதை இந்த நீதிமன்றம் நிரூபிச்சதுனா தான் இது சமூக நீதி அரசு. இல்லைன்னா இது ஜாதி இந்துக்களுக்கான அரசு. என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க எல்லாமே வந்து பரிசீலனை பண்ணியிருக்கணும் இல்லையா? இந்த பரிசீலனை பண்ணியிருக்கணும். ஏற்கனவே அங்கே இருக்கிற மக்கள் யாருடைய நிலங்களை நீங்கள் அகற்ற சொல்கிறீங்க? யாருடைய வீடுகளை இடிக்க சொல்கிறீங்க? யாருக்கு எந்த கிராமத்துக்கு போகிற வழிபாதைகளை நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு சொல்லி அந்த தனியாருக்கு தாரை வார்க்கத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்ற கேள்வியை இவர்கள் கேட்டிருந்தாங்கனாக்கா, இது எல்லாமே ஒரு ஜனநாயக கேள்வி. ஆனால் அதை பற்றிலாம் கேட்காம எனக்கு நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நாங்கள் வந்து இந்த வீட்டை இடிப்போம், இந்த ரோடை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இந்த தனியாருக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு ரெவென்யூ வந்து நிற்குமானாக்கா, இந்த ரெவென்யூ யாருக்கானது? முதல்ல இந்த ரெவென்யூக்கு மேலே இருக்கிற நிர்வாகம் செய்கின்ற இந்த அரசு அப்போ யாருக்கானது? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்ன கொள்கை பேசுறியோ அதான் நிர்வாகம், என்ன நிர்வாகமோ அதான் கொள்கை. கொள்கை ஒரு பக்கம் பேசுற, சனாதன தர்மத்தை எதிர்க்கிறீங்க, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறீங்க இல்லையா, பிஜேபியை எதிர்க்கிறீங்க, நான் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கின்ற துணை அமைப்புகளை எதிர்க்கிறீங்க, எல்லாம் சரி. பிஜேபியினுடைய நோக்கம்னா ஒரு பாகுபாடை உருவாக்குறது. பிஜேபியினுடைய நோக்கம்னா சனாதன தர்மத்தை தவிர வேறு எதுவும் இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்னு. அப்போ சனாதன தர்மத்திற்கு எதிராக ஒரு அமைப்பு இங்கே உருவாகணும்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அமைப்பு இங்கே உருவாக்கணும்ல. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அமைப்பு இங்கே உருவாகணும். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது அந்த அமைப்பினுடைய கவலையா இல்லையா? ஆனால் இவங்க அரசாயிட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கவலைகளை பற்றி, வாழ்வாதாரங்களை பற்றி, அடிப்படை உரிமைகளை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம், எங்களுக்கு நீதிமன்றம் தான் சொல்லணுனாக்கா, அப்போ இந்த நீதிமன்றத்தை நீ ஒத்து பண்ணாக்கா, அப்போ நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற தீர்ப்பு சரிதானே? அப்போ அங்கே மட்டும் நீ சனாதன தர்மத்தை பேசுகிறல்ல, உன் ஆட்சிக்கு பிரச்சனைனா நீ சனாதன தர்மம் பேசுவ. ஆனால் தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நீ சனாதனத்தை பற்றி கவலைப்பட மாட்டேனாக்கா, யார் இங்கே சனாதனவாதி அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கும் கோபம் இருக்குது. எங்ககிட்ட நீங்க பேசுறீங்க. அந்த நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். சத்தியவாணி முத்து காலத்திலிருந்து நாங்கள் தமிழகத்தில் தலித் மக்கள், நாங்கள் மிகப்பெரிய ஒடுக்கப்பட்ட மக்கள், நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் தன்னளவில் நாங்கள் முன்னேறி இருக்கிறோமோ ஒழிய ஒரு சமூக அமைப்பு எங்களை முன்னேற்றுச்சு அப்படின்னு எந்த சமூக அமைப்பு அது காட்ட சொல்லுங்க பார்க்கலாம்.
ஓரளவுக்கு வேணுமானால் தமிழகத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த பங்கு இருக்கிறது. ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு அப்படி ஒரு பங்கு கிடையவே கிடையாது. தலித் மக்கள் திராவிட இயக்கத்தால் முன்னேறினாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய திட்டங்களாக இருக்குமோ ஒழிய, அதுக்குள்ளே ஒரு ஊழல் இருக்குமோ ஒழிய, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு தேர்தல் அஜெண்டாவாக இருக்குமோ ஒழிய, ஒருபொழுதும் சமூக நீதியின் அடிப்படையில் நீங்கள் உருவாக்கிய திட்டங்களால் தலித் மக்கள் முன்னேறவே இல்லை. அதில் எந்த சந்தேகமும் தலித்துகளுக்கு கிடையாது. காலகாலமாக தலித்துகள் தேர்தல் வாக்குகளுக்காக, நீங்கள் ஆட்சி அமைப்பதற்காக, நீங்கள் அதிகாரம் வருவதற்காக இந்தியாவினுடைய மிகப்பெரிய மெஜாரிட்டி பீப்புள்ஸான தலித் மக்களை எல்லா அரசியல் கட்சியும் பயன்படுத்துது. அதில் திராவிட இயக்கங்களுக்கும் மாற்று கிடையாது. எல்லாமே ஒன்று தான்.